நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். தோனி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். இந்த ஐபிஎல் சீசன்ல தோனி கேப்டன் பதவியை விட்டுட்டு கெய்க்வாட்டை கொடுத்து இந்த சீசன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. டாஸ்ல மேக்சிமம் எம்எஸ் வின் பண்ணிடுவாரு, பேட்டிங் பவுலிங்னு சூஸ் பண்ணுவாரு. ஆனா கெய்க்வாட் இதுவரை 10 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் டாஸ் வின் பண்ணிருக்காரு. மேட்ச் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுல நம்ம கையில இருக்கு, ஆனா டாஸ் நம்ம கையில இல்ல. கெய்க்வாட் நிறைய லேண்ட் பண்ணிட்டு வராரு இந்த சீசன்ல. பேட்டிங் ஆர்டரை மாத்தி மாத்தி அனுப்பி பாக்குறாரு, ஆனா சரியா செட் ஆக மாட்டுக்கு, சூட் ஆகல. இன்னும் பெஸ்டா பண்ணலாம். ஃபீல்டிங்கும் நல்லா செட் பண்றாரு, ஃபீல்ட் பிளேஸ் எல்லாம் பக்காவா பண்றாரு. ஆனா ஒரு மேட்ச்ல பவுலிங் யார் யாருக்கு கொடுக்கலான்னு எம்எஸ்சிட்ட கேட்டதுக்கு அதுக்கு தோனி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம், நீ தான் கேப்டன், புதுசா கேப்டன் ஆயிருக்க, நீங்க தான் பவுலிங் யார் யார் சூஸ் பண்ணணும்னு, நான் பண்ண மாட்டேன், ஃபீல்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் தோனி. அப்போ தோனி இந்த சீசன் ஃபுல்லா ஒரு ஃபுல் டைம் விக்கெட் கீப்பரா மட்டும் தான் இருக்காரு. எல்லாமே ருத்துராஜிட்ட போயிருச்சு. தோனி ஃபியூச்சர் சிஎஸ்கேவை ஃபுல்லா கெய்க்வாட்டை கொடுத்துட்டாரு. அதான் என்ன பண்ணாலும் நீ தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. பை.